வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். ஸ்டாக் ஆண்ட்ராய்டு அப்படின்னா என்ன? பல பேர் ஒரு மொபைல் போன் ரிவ்யூ பண்றப்போ இந்த மொபைல் போன்ல ஸ்டாக் ஆண்ட்ராய்டு இருக்கு, இந்த மொபைல் போன்ல ஸ்டாக் ஆண்ட்ராய்டு இல்ல, இதுல எக்கச்சக்க ஸ்கின் போட்டிருக்காங்க அப்படின்னு பேசுறது நீங்க கவனிச்சிருப்பீங்க. ஏன் நம்ம சேனல்ல கூட நான் பல தடவை சொல்லியிருப்பேன். ஸோ ஸ்டாக் ஆண்ட்ராய்டு அப்படின்னா உண்மையிலே என்ன, இந்த ஸ்டாக் ஆண்ட்ராய்டுனால பயன்கள் என்ன அப்படிங்கறத உங்களுக்கு விவரமா சொல்றது தான் இந்த பதிவு. நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு கூடவே அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் அழுத்திட்டீங்கன்னா நான் ஒரு வீடியோ போட்ட உடனே உங்க மொபைல நோட்டிபிகேஷன் வந்துடும். ஸ்டாக் ஆண்ட்ராய்டு அப்படின்னா என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஆண்ட்ராய்டு அப்படிங்கறத உங்களுக்கு விளக்குறேன். ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதாவது உங்க கம்ப்யூட்டர்ல பாத்தீங்கன்னா விண்டோஸ் ஓடிட்டு இருக்கும், லைனக்ஸ் நீங்க போடலாம். இதெல்லாம் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அந்த கம்ப்யூட்டர் இயங்குறதுக்கு, அந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேஷனல் பண்றதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தான் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதை மாதிரி தான் ஆண்ட்ராய்டு. இந்த ஆண்ட்ராய்டை டெவலப் பண்ண கம்பெனி வந்து கூகுள். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், இல்லைன்னு சொல்லல. பட் இருந்தாலும் கூகுள் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டெவலப் பண்றப்போ இதுல வந்து தேவையான அம்சங்கள் மட்டும் கொடுத்திருப்பாங்க. அதாவது ஒரு பேசிக்கலா கால் பண்றது, ஒரு மெசேஜ் இருக்கும், ஒரு கேமரா இருக்கும், மற்றும் கூகுளோட சர்வீசஸ் எல்லாம் சில சர்வீசஸ் எல்லாம் இருக்கும். தேவையான அம்சங்கள் மட்டும் கொடுத்து சில அங்கங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அதோட அவங்க அதை பேக்கேஜ் பண்ணி மேனுஃபேக்சரர்ஸ்க்கு வித்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து ஆண்ட்ராய்டு பேக்கேஜிங். ஸோ இந்த மேனுஃபேக்சரர்ஸ், உதாரணத்துக்கு சாம்சங் கம்பெனிக்காரங்க கூகுள்கிட்ட இருந்து ஆண்ட்ராய்டை வாங்கி அதுக்கு மேல இவங்க பல அம்சங்கள் சேர்ப்பாங்க. பல அம்சங்கள் சேர்க்கறது மட்டும் இல்லாம இதோட விஷுவல் டிசைன், இதோட வடிவமைப்பு, வர்ணங்கள் இதெல்லாம் சேர்த்து பல ஐக்கன்ஸ் புதுசா என்னென்னமோ அம்சங்கள்லாம் சேர்த்து அவங்க போன்ல அதை ஏத்திட்டு உங்கள்கிட்ட மார்க்கெட்ல விற்பாங்க. இதுதான் வந்து ஸ்கின் அப்படின்னு சொல்றது. ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் ஒவ்வொரு ஸ்கின் இருக்கு. உதாரணத்துக்கு வந்து இப்போ ஹுவாவி அவங்களுடைய ஹானர் மொபைல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா EMUI அப்படின்னு சொல்லுவாங்க. லாயிகோ EUI அப்படின்னு சொல்றாங்க. சாம்சங் பாத்தீங்கன்னா டச் விஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பல கம்பெனிக்காரங்க ஒவ்வொரு அவங்களுடைய ஸ்கின்னுக்கு ஒரு பேர் கொடுத்து, அவங்களோட டிசைனுக்கு ஒரு பேர் கொடுத்து வித்துட்டு இருக்காங்க. ஸோ இதான் வந்து மாடிஃபைடு UI அப்படின்னு சொல்லலாம், மாடிஃபைடு OS, ஸ்கின் OS அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது தவிர ஸ்டாக் OS அப்படிங்கிறது வந்து இப்போ மோட்டோரோலா போன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ற மாதிரி, டைரக்டா நீங்க ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். வேற எதுவுமே இருக்காது, வேற எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சரும் இருக்காது. மிஞ்சி போச்சுன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பிளிப்கார்ட் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருப்பாங்க மோட்டோரோலா. மித்தபடிக்கு பாத்தீங்கன்னா வேற எந்த விதமான சேஞ்சஸும் இல்லாம அப்படியே உங்களுக்கு பேசிக் ஆண்ட்ராய்டு எப்படி இருக்குமோ அது மட்டும் தான் இருக்கும். இதுதான் வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டு. ஸ்டாக் ஆண்ட்ராய்டு உங்க மொபைல் போன் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பயன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூகுள் உதாரணத்துக்கு ஒரு ஆண்ட்ராய்டு எண்ல இருந்து ஒரு புது வெர்ஷன் ரிலீஸ் பண்றாங்க, ஆண்ட்ராய்டு O அப்படின்னு ரிலீஸ் பண்றாங்க. அப்படி ரிலீஸ் பண்ண உடனடியா சீக்கிரமே உங்க போனுக்கு அந்த அப்டேட் வந்துடும். இதுதான் வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டோட ஒரு மெயின் அட்வான்டேஜ். இதே தவிர உங்களுக்கு சாம்சங்கோ இல்ல வேற ஏதாவது கம்பெனி வந்து அவங்க ஸ்கின்னை மாத்தி இருந்தாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு வந்து ஷியோமி வந்து MIUI அப்படின்னு ஸ்கின் போட்டிருப்பாங்க. ஸோ அவங்க அந்த ஸ்கின்னை மாத்தி இருந்தாங்க அப்படின்னா முதல்ல வந்து கூகுள்கிட்ட போய் லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டை வாங்கணும். அதுக்கப்புறமா அவங்க திருப்பி ஆரம்பத்திலிருந்து அவங்க டிசைன் எல்லாம் மாத்தி அதுக்கேத்தாப்புல ஒர்க் பண்ணிட்டு திருப்பி உங்களுக்கு ரிலீஸ் பண்ணணும். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு உங்க போனுக்கு வர்றதுக்கு டைம் எடுக்கும். அதாவது ஸ்கின் UI இருந்தால். ஸ்கின் UI இல்லாம ஸ்டாக் ஆண்ட்ராய்டு UI இருந்ததுன்னா டைரக்டா உங்க மொபைல் போனுக்கு சீக்கிரமாவே வந்துடும். இதுதான் வந்து அட்வான்டேஜ். இன்னொரு அட்வான்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடா இருக்கும். முக்காவாசி ஆண்ட்ராய்டு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு இருக்கிற மொபைல் போன்லாம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு அப்ளிகேஷன் நீங்க திறந்தாலும் டக்குன்னு திறந்துடும், இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா டக்குன்னு திறந்துடும். இதுக்கான காரணங்கள் என்ன பாத்தீங்கன்னா, தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ்லாம் அதுல இருக்காது. இதுல ரன் ஆயிட்டு இருக்க சாஃப்ட்வேர்ஸுமே வந்து அதுக்கு இந்த கூகுள் ரன் ஆயிட்டு இருக்கு ஹெல்ப் பண்ற சாஃப்ட்வேர்ஸ் மட்டும் தான் ஓடிட்டு இருக்குமே ஒழிய தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்காது. ஒரு பேசிக் சாம்சங் போன் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுல வந்து டச் விஸ்ல வந்து பல அம்சங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அம்சங்கள்லாம் ரன் ஆயிட்டு இருக்கே பேட்டரி ரிசோர்சஸ் எல்லாமே தேவைப்படும். ஸோ அதனால கொஞ்சம் லைட்டா ஸ்லோவா இருக்கலாம். இதுதான் வந்து இன்னொரு ஒரு உங்க அட்வான்டேஜ் உங்களுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டுல. ஸோ இதை தவிர டிஸ்அட்வான்டேஜ் ஒன்று இருக்கு. நீங்க ஒரு போன் வாங்குறப்போ சராசரியா நம்ம எல்லாம் ஒரு போன் வாங்கி யூஸ் பண்றப்போ போன் வாங்கின அணில இருந்து அதெல்லாம் பாக்குறதுக்கு அழகா இருந்ததா, அதுல பல அம்சங்கள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா ஸ்டாக் ஆண்ட்ராய்டு உள்ள ஒரு எந்த போன் நீங்க வாங்கினாலும்
அம்சங்கள் வந்து ரொம்ப கம்மி, ஃபீச்சர்ஸ் லிஸ்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். நீங்க என்ன ஒரு அம்சம் நீங்க வேணும்னாலும் நீங்க கூகுள் பிளே ஸ்டோர்ல போய் ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாம உங்களுக்கு வந்து ஸ்கின் யூஐல பாத்தீங்கன்னா ஒரு மியூசிக் பிளேயரா இருக்கட்டும், ஒரு வீடியோ பிளேயரா இருக்கட்டும், இல்ல ஏன் ஃபேஸ்புக் எல்லாமே, ட்விட்டர் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அவங்களே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லா அம்சங்களும் உங்களுக்கு வந்து மொபைல் போன் நீங்க வாங்கின அன்னையில இருந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை தவிர பல அம்சங்கள் உள்ளுக்குள்ள வந்து நீங்க தோண வந்துட்டு இருக்கும். மொபைல் போன் யூஸ் பண்றதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதுதான் ஸ்கின் யூஐல இருக்கிற ஒரே ஒரு அட்வான்டேஜ். உங்களுக்கு பிடிச்ச ஸ்கின் யூஐ எது? எனக்கு பிடிச்ச ஸ்கின் யூஐ வந்து எம்ஐ யூஐ எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டுனா என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பல பதிவுகள் பாக்குறதுக்கு நம்ம சேனல் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எந்த மொபைல் போன் வாங்கலாம், எந்த ஹெட்செட் வாங்கலாம் அப்படின்னு பல கேள்விகள் உங்க மனசுல இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, எல்லாத்துக்கும் லிங்க் கொடுத்திருக்கேன். அடுத்த பதிவில் உங்களை சீக்கிரம் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். गिर गिरधर ग गिर गिरधर गिर गिरधर